டே 23 ஆஃப் மை 6 months இன்டர்ன்ஷிப் ஜேர்னி. இன்றைக்கி வந்து அம்மா வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க. பட் லஞ்ச் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்குன்னு எதுவும் நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். காலையில் வந்து ஸ்மூதி. ஸோ இந்த ஸ்மூதி எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கிம்டு மில்க் வந்து ஒரு 1/2 கப், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஆல்மண்ட், அப்புறம் வந்து ஒரு பனானா போட்டு நல்லா அடித்து வச்சாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கொஞ்சம் பன்னீர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடித்து வச்ச ஸ்மூதியும் எடுத்து குடிச்சு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அவினாஷி ரோட் டிராஃபிக்கில் கடந்து எப்படியும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு டைமுக்கு. அப்புறம் வழக்கமாக நம்மளோட ஹேர் டேப்லெட் ஒன்று வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டீயை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண போயிட்டேன். கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. அண்ட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சும் வந்து நல்லபடியாக நல்லாவே சாப்பிட்டு கொஞ்சம் லஞ்ச் வந்து ஹெவியானனால சரி இந்த ரோட்குள்ளேயே நம்ம வந்து நடக்கலாம் அப்படின்ட்டு நான், ரகு அண்ணா, ஹரிணி 3 பேர் சேர்ந்து இந்த ரோட்குள்ளேயே நடந்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் நடக்க நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக அடிக்கிற வெயிலுக்கு அலறி அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடலாம்டா சாமி அப்படின்னு ஆஃபீஸ்க்கு ரிட்டன் வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த நாய்க்குட்டி எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா குலைச்சிட்டே இருக்குது. என்னை பார்த்தாலே எந்திரிச்சு நின்றுது, என்னன்னு தெரியல. இந்த சம்பவத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு நல்லபடியாக ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னடா இன்டர்ன்ஷிப் விலாகுன்னு சொல்லிட்டு சாப்பாடு விலாக் வருதுன்னு பார்க்காதீங்க. அது கொஞ்சம் விலாக் வந்து ஒர்க் பண்ணும் போல் எடுக்கிறதில்ல, அதனால் அப்படி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா தான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நாளை சந்திப்போம். பாய் பாய்.